அல்வாபூர் பிறந்தனார் காட்டு பயிற்சிக்குள்ள வந்து ஒரு அதிசிறப்பு பயிற்சி முகாம், கரும்புலிகள் பயிற்சி எடுத்த முகாம். அங்கே ஸ்டில் கரும்புலிகள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கணும். அந்த பயிற்சி முகாமில் இருந்தால் இளங்கொன்னாக்கள் வந்து பயிற்சி எடுத்து அண்டவரம் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தவர்கள். நான் இளங்கொன்னாக்களோட உங்களுக்கு குறிப்பிட்ட 6 மாத காலம் அந்த பயிற்சி முகாமில் நான் கடமை ஆற்றிக்கிறேன். மருத்துவ போராளியாக போய் நின்றுருந்தேன் நான் இளங்கொன்னாக்களுக்கு. அப்போ நாங்கள் திருப்பி வழிகிட்டு அல்வாபூருக்கு அண்ணன் டீமோட நகர்ந்து போகுது. அந்த போகிற டைமில் அண்ணன் வாகனத்தில் வந்து நார்மலாக யாரையுமே ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை. சூனண்ணாவாலேயோ இல்லாட்டிக்கு இரண்டு மாதனாலேயோ சிலமண்ணாலேயோ மண்ணிலனாலேயோ வந்து ஆராயம் வந்து அண்ணன் வாகனத்துக்குள்ள வந்து வேறு நபர்களை ஏற்றுறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படாது. இந்த அண்ணன் பாதுகாப்புக்கு வந்து அண்ணன் பொறுப்பு இல்லை. அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானாங்க. அதில் 4 பேர் இருப்பினும் அந்த 4 பேரும் வலு இறுக்கமாக பாதுகாப்புக்கு இதை வந்து வடிவமைச்சிருப்பினோம். அப்போ அண்ணன் வாகனத்திலேருந்து ஒரு ஆள் இறங்கி வருது. பார்த்தா கதிரேசன் என்று சொல்லி அவர் இப்போ வீரஜாவு எங்களோட ரிசீவிங் காரன் வந்து இறங்கி வாரார். அந்த இடத்துக்கு வந்து சீமானே அண்ணன் வாகனத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போயினோம். அப்போ எங்களுக்கு இதை பார்க்கும்போது மனதளவுலேயே கேள்வி எழும்புது. என்னடா அண்ணன் வாகனத்துக்குள்ளேயே ஒருத்தரையும் ஏற்று அனுமதி இல்லை, இது சீமானே வாகனத்துக்கு ஏற்றி கொண்டு போகிறவங்களும் எங்களுக்கு அந்த நெருக்கம் விளங்குது. ஆனால் அந்த நெருக்கம் ஏனன்றதுக்குரிய விட வந்து எங்களுக்கு அப்போ தெரியல. ஏன் அப்படி எங்கள் அண்ணன் யோசிச்சு இவ்வளோ நெருக்கத்தை சீமானங்களை காட்டியிருந்தவர் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் விளங்குது அவர் எல்லாரும் படம் எடுக்கிற ஒரு வேலை அன்னையாத்து இதுவரைக்கும் எனக்கும் தெரியாது. தெரியும் சீமானையோட ஒரு புலனாத்திர போராளியை ஒரு வருஷமாக விட்டுருந்து தான் கூப்பிட்டுருக்கணும் வந்து அதை கேட்கும்போது தான் தெரியுது உலகம் ஒரு அண்ணன் திட்டத்தின்படி தான் நடந்திருக்கு. இல்லை நிறைய பேரோட சேர்ந்து அவருக்கு இடம் கொண்டே காட்டி சூட்டு பயிற்சி கொடுக்கப்படுது. சூட்டு பயிற்சி கொடுக்குற டைம்லையும் வடிவாங்க எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பாதுகாப்பு அண்ணன் பாதுகாப்புக்குள்ள வந்து ஆயுதங்களோட யாருமே அனுமதிக்கப்படுற இல்லை. ரெண்டா இயக்கத்தில் நடந்த இதுக்கு முதல் நடந்த துரோகங்கள் அடிப்படையில் வந்து அன்னை கிட்ட யாரும் ஆயுதங்களோட அனுமதிக்கப்படுற இல்லை. எனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு சீமானுக்கு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து இது வந்து படத்தில் நீ அது எனக்கு தெளிவாக கேட்டது. நீ படத்தில் பார்த்த ரைவல் இல்லை, இதுக்குரிய விளைவுகள் இப்படி இருக்கு, தாக்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி அண்ணன் நேராக அவருக்கு பிஸ்டல் பயிற்சி எல்லாம் தன் இதிலே